ஸோ நண்பர்களே, வண்டியை பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டு அப்படி இப்படின்னு வண்டி எடுத்துட்டேன். லைட்டாக அழுக்காக இருக்கும், கண்டுக்காதீங்க. இப்போ வச்சுருக்க மைக் செட்டப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புது மைக் செட்டப்புங்க. ஸோ வாய்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அதாவது புது மைக்கு கிடையாது, அந்த ஒரு மைக் செட்டப்பை இருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியல. குறன்னு கேட்டுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நார்மலாக தான் கேட்கும்னு நினைக்கிறேன். வண்டியில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு கூட நான் பார்க்கல, நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்ப்போம். ரொம்ப தூரம்லாம் போகிறது கிடையாது. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒர்க்கு பெருந்துறையில். ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே அலைச்சலுங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயானேன். சரி அப்படியே ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டிலன்ட்டு இல்லை, எங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஷட்டவுனு. காலையில் 9 மணி 9:30 சம்திங்கில் கரண்ட்டு போச்சு. சாமி, இப்போ வரைக்கும் சுத்தமாக கரண்ட்டு வரல. என்னடா இது, ரோடு போடுவாங்க போல், சர்வீஸ் ரோடு. நான் படித்த காலேஜுங்க. ஸோ நாங்கள் படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ரோடு எப்படி இருக்கும் தெரியுமா? அதோ இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏதோ மண் போட்டு கொஞ்சமாவது சமப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ அப்படியும் இருக்காது. இதோ இந்த மாதிரி தான் இருக்கும், அன்னி ஈவனாக இருக்கும். காலேஜ் முடிக்கிறோம், ரோடு போடுறாங்க. என்றைக்கு நம்ம காலேஜ் ஸ்கூலை முடிச்சுட்டு வரோமோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம தான் சோக்கராயிடுறோம் போல். ஸோ அந்தளவுக்கு கூட ஈவனாக இருக்காதுங்க. ஸோ அந்த ட்ரக்கு வருது இல்லை, இதோ அந்தளவுக்கு கூட ஈவனாக இருக்காது. ஒரு மாதிரி நடுவில் மண்ணெல்லாம் போட்டு கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா வலிக்கிட்டு விழுந்துருவோம் கீழே. அந்த மாதிரி மண் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது கிடக்கும். பென்றானா ரோடெல்லாம் போடுறாங்க. கிளைமேட் நல்லா இருக்குது. லைனாக வராங்களே. போங்க 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 போங்க. அப்பா, பெட்ரோல் பங்க் வேலை செய்வாங்க. இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் போகலாமா? அக்கா 50 ரூபாய்க்கு பெட்ரோல் மட்டும்க்கா. அமௌண்ட் இருக்கா? அமௌண்ட் இருக்கு. வேலை பார்த்து சரியா உன்னால தேவை இருக்காது. வண்டி வந்து போய் அடிக்க மாட்டேன். ஏதோ சண்டை போல். ஓ கரெக்ட். இருங்க, நான் பெட்ரோல் அடிச்சுட்டு என் பேண்ட்டில் என்னமோ ஒன்று கவனித்தேன். அட கடவுளே, ஆஹா போக மாட்டேங்குது. எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். ஏற்கனவே இதை போட்டு துவைக்க முடியலடா, போடாதடாங்கிறாங்க. இதில் 10ஆவதுக்கு இது வேறு. ரைட்டு, இன்றைக்கி வீட்டில் ஒரு சம்பவம் இருக்குது. சரி வாங்க, நம்ம அப்படியே உத்தரம் வாங்கிக்கோ இங்கேருந்து. ஸோ அந்த ஜிடி பைக் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டால் எனக்கு அந்த கிளச் ரேஞ்சு அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுக்குறதே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக உண்மை என்னென்னா அதுதான். பட் வந்துட்டு தெரியுது, ஆனால் டக்குன்னு வர மாட்டேங்குது. டக்குன்னு கிளச்சு விட்டுறேன், இல்லைன்னா வந்துட்டு ஆக்சிலேட்டருக்கு வந்துட்டு கொடுக்காமையே இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்படி அதெல்லாம் இப்போ தான் ரோடு போடுவாங்க போல். ஆடாடாடாடாடாடா, ஒரே ஆஃப் ரோடிங்காக இருக்குது. ஆக்சுவலாக நான் போன டைம் வரப்போ இந்த ரோடை அடைச்சி வச்சுருந்தாங்க. கிரிட்டுன்னு கீழே போதப்பா. ஏதோ இந்த யூடியூப்பை பார்த்து கொஞ்சம் இந்த ஆஃப் ரோடிங் ஓட்டுறதெல்லாம் எப்படி அப்படின்னு வீடியோலாம் பார்த்ததில் ஒரு சின்ன டிப்ஸு தெரிஞ்சுது. என்ன டிப்ஸ்லாம் கேட்காதீங்க, அது ஒரு பேசிக்கான டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. RX லவர்ஸ், நான் எப்பவும் சொல்கிறது தான், மறக்காமல் சப்ஸ்கிரைபை மறந்துடாதீங்க. ஐயோ என்னையா அது இவ்வளோ கீழே இறக்கியிருக்காங்க அப்படி. ஸோ வாய்ஸ் என்னன்னே தெரிலிங்க. இப்போலாம் வர பெருசாக எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. ஃபோன் பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஸோ வந்துட்டு ஏதோ ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் சரி, எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. சோம்பேறியாட்ட வீட்டிலே படுத்துருக்கிற மாதிரி இருக்குது.
இப்போலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் யார்ட்டுமே பெருசாக ஃபோன் பேசுகிறதில்ல. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்கிறதுக்கு வந்துட்டு தோண மாட்டேங்குது. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம போனால் ஜாலியாக ஸ்பீடாக க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். பட் இந்த ஸ்பீடாக க்ரூஸ் பண்ணுறக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வர மாட்டேங்குது. எந்த வண்டி எடுத்தாலும் ஒரு 50 to 60லேயே மெயின்டைன் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா அதே பழக்கமாகி அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸ்பீடாக போகவே தோண மாட்டேங்குது. இது எங்கே போய் முடிய போகுது எனக்கு தெரியல. ஐ மீன் வந்துட்டு ஸ்பீடாக போகிறத சொல்லலை. ஸோ வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல், ஸோ காலேஜும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. எல்லா குழப்பங்களோட தூக்கங்கள் சரியாக வரவில்லை. யார்கிட்ட போய் புலம்புறது, என்ன போய் புலம்புறது, பேசவே தோண மாட்டேங்குது யார்கிட்டையும். அப்புறம் எங்கே போய் நமக்குள்ளேயே பேசிக்க வேண்டியதான். சீரியஸாக சொல்லப்போனால் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கிறது தான். அது எப்போவுமே இருக்கும். என்னது இது, நம்மளை வந்துட்டு நான் அப்படியே புலம்பிகிட்டே போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி நான் நார்மலாக பைக்கில் போயிட்டுருக்கேன்னு வைங்களேன், அப்படியே நான் பாட்டுக்கு புலம்பிகிட்டே போயிட்டுருப்பேன். என்னடா இது ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது மீன்ஸ் அது வந்துட்டு லைஃப்பில் எதுவுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குது. ஏதோ பேக்கா மாதிரி அப்படியே நான் பாட்டுக்கு போகிறேன். ஸோ எங்கேயாவது கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, விட்டதை பார்த்துட்டே போயிட்டுருப்பேன். அது என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. கீப் லேன் டிசிப்ளின் அப்படின்னா என்னன்னா, கீப் லேன் டிசிப்ளின்னா ஒரே லைனில் போகிறதுனா ஒரு லைனில் போ, இல்லைன்னா அந்த லைனில் போ, இல்லைனா இந்த லைனில் போ. மாற்றி போயிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஆக்சிடென்ட் தான் ஆகும். அப்படிங்கிறதான் லைஃப்லேயும் அதே தான். ஏதோ ஒரு சைடை ஒரு பாத்தை வந்துட்டு சூஸ் பண்ணணும். அங்கிட்டு இங்கிட்டு நம்ம அலைஞ்சிட்டு இருந்தோம்னா ஏதோ ஒன்று போட்டுக்கும். ஸோ நான் ஒரு ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்க. ஸோ அந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். எப்படி இருக்குன்னு கிளைமேட்டு அடி போலீஸாரே சூப்பராக இருக்குங்க. அதாவது இப்போ இந்த மலை மேகம் மூடுற வரைக்கும் தான் இந்த வெயில். மலை மேகம் மூடிடுச்சுன்னா ஃபுல் க்ளோஸ். தலைவர் இப்போ அடிக்கிற மாதிரியே பார்த்துட்டு போகிறாரு. மீசி முறுக்கிட்டு முறைச்சிட்டு போகிறாப்புல. அவ்வளோதாங்க முடிஞ்சு. அவ்வளோதான். நீ காற்று போட்டு இந்த போட்டுக்கிட்டு இருக்குது. வாய்ஸ் வேறு எப்படி கேட்குதுன்னு தெரிலங்க, செக் பண்ணணும். இப்படி மலை மேகங்கள் கிட்டத்தட்ட இப்படியே தான் இருக்குது. ஆனால் மழை வந்த பாடு இல்லையே, மழையே வரமாட்டேங்குது. சூப்பர். அவ்வளோதான். 291 கிலோமீட்டர்ஸ் கொச்சின். ஆக்சுவலாக கொச்சின் பார்த்திங்கன்னா நாங்கள் பசங்க ஒரு 7-8 பேர் சம்திங் போனோம். அங்கே போயிட்டு வீடியோ எடுத்தேன். பட் வந்துட்டு நான் அது இன்னும் அப்லோட் கூட பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்துட்டு எப்படி சொல்கிறது, அது ஒரு யூனிஃபார்மாக இல்லை. கசன்னு ஏகப்பட்ட ஃபுட்டேஜ் எடுத்தோம். அதனால் பார்த்திங்கன்னா அதை நான் அப்லோட் பண்ணல. சரி, அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடலாம், ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று போடலான்னு நினச்சேன். பட் வந்துட்டு போடல, முடிஞ்சு. ஸோ நான் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தேன்னு வைங்களேன், என்ன திரும்புகிற இடத்துல அண்ணா நிற்கிறாரு, எப்பா தூக்கிறாதப்பா, பக்கெட்டை வச்சு ஒரு தூக்குனாருன்னு வைங்க, முடிஞ்சுது. ஸோ இந்த அப்புச்சி மெஸ் அந்த கடையில் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு டீ சாப்பிடுவீங்க, நல்லாயிருக்கும். இப்படியே நிறுத்திக்கலாம், அப்பா உள்ளே ஏற்றி நிறுத்திக்கலாம். ஓகே, நைஸ். இங்கே ஒரு டீயை போட்டு போக வேண்டிதான். டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க எல்லோரும், பயமாக இருக்கு. அண்ணா ஒரு டீ. 5 minutes later. என்னடா ஆடியோ கேட்கலையே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க, ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது என்னாச்சு ஏதாச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு பேசிகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை நிறுத்தி செக் பண்ணால் ஒரு வாய்ஸ் கூட கேட்கலைங்க. செம கடுப்பாயிடுச்சு. சரி அப்படின்ட்டு தம்ப்நெயிலுக்கு ஒரு 2-3 ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு நான் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக தம்ப்நெயில் எடுக்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா நிறுத்தினேன். சரி வாய்ஸ் எப்படி வந்திருக்கு கேட்கலாம் அப்படின்ட்டு போட்டு பார்க்குறேன். டீ கடையிலேருந்து இங்கே வரைக்கும் ஒரு வாய்ஸ் கேட்கல.
மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன். இந்த வாய்ஸ் கேட்குமா என்னமோ தெரியல எனக்கு. இதுவும் போயிடுச்சுன்னா அப்புறம் உட்காந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும் மெனக்கிட்டு. இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கான காண்டு இருக்குது எவ்வா, டென்ஷன் ஆயிரும் அதுக்கெலாம். ஆனால் இந்த கிளைமேட் வந்துட்டு நீங்கள் காம் டவுன் அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்குது. ஸோ கைஸ், அதே மாதிரி RX லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டொயின் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. RX பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அதே மாதிரி RX பற்றின சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போடுறேன். ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் வீடு கட்டியிருக்காங்களேங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டவுன் பஸ் வசதியெல்லாம் கிடையாது. ஸோ பஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும். இந்த பக்கம் ஒரு டவுன் பஸ் கூட வராது. இந்த மாதிரி வீடு இருந்துச்சுன்னா ஒரு கார் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க அங்கே இறங்கி இங்கே பார்த்தீங்கன்னா மெனக்கெட்டு அவ்வளோ தூரம் நடந்து வரணும். நீங்கள் கேட்குற கேள்வி என் காதில் விழுகுது. ஏன்னா மடப்பைய மாதிரி பேசிக்கிறீங்க, கார் இல்லாமையாடா அங்கே கொண்டு போய் வீடு கட்டி குடியேறுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறது என் காதில் விழுகுது. இருந்தாலும் பல ஆக்கி வச்சிட்டாங்கப்பா. கீழெல்லாம் அப்படியே ஏதோ காடு மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மண்டபத்துக்கு போகிற வழி இதான் அங்கே இருக்கு பாருங்கள், அதுதான் நினைக்கிறேன். ஆமாம், காஞ்சி கோவில் ரோடு பைபாஸ் கிராஸ். ஸோ இது எப்போவுமே இந்த இடம் டேஞ்சரான இடம் தான். அங்கே கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அதனால் இது கொஞ்சோன்ட்டு இல்லை, எப்போவுமே வந்துட்டு நல்ல ஒரு டேஞ்சரான இடம் தான். டப்புன்னு கிராஸ் ஆகிடுவாங்க. நம்ம போய் படார்னு அடித்து அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம், நீ தான் வந்தேன் நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்ட்டு. எப்போவுமே வந்துட்டு டிரைவிங் ஓட்டும் போது வந்துட்டு கவனம் எப்போவுமே டிரைவிங்கில் தான் இருக்கணும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான vlog-ஆக தான் இருந்திருக்கும். ஸோ பெருசாக எந்த ஒரு கண்டென்ட்டும் இருந்திருக்காது. நம்ம RX லவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டுருக்கேன், நிறைய பைக்கோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு சேனலை செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வெளியே போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. ஸோ ஹெல்மெட் எல்லாம் போகாதீங்க, ஹெல்மெட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.